இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிவிட்டா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போலீஸ் எக்ஸாம் படித்தவங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த 16 நாட்களில் நம்மகிட்ட இருக்கிற இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் புக் 50 மாடல் டெஸ்ட் வந்து நீங்கள் படித்து பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 5 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இருக்கிற 10 டேஸ்க்கு வந்து 10 into 5 50 டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இந்த புக்கை நீங்கள் வாங்குறதுக்கு 8667528524 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோம் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி போலீஸ் எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 13ஆம் தேதி தான் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பிசி எக்ஸாமான ஹால் டிக்கெட் வந்து மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதாவது டேஷ்போர்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கிறனால ஸோ அது எப்படி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ எப்படி வந்து பிசி எக்ஸாமான ஹால் டிக்கெட் மொபைலே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பிசி ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் யூசர் கிளிக் ஹியர் லாகின் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு லாகின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ யூசர் ஐடி யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வெல்கம் டு யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லி உங்களுடைய யூசர் ஐடி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கீழே கிளிக் ஹியர் டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த கார்னரில் ஹோம் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் பக்கத்தில் டேஷ்போர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டேஷ்போர்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதில் வந்து விண்ணப்பதாரின் பெயர், பாலினம், மின்னஞ்சல், கைபேசி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். டேட்டா பர்த் எல்லாம் காட்டியிருப்பாங்க. இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ரிசிப்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். மேலே வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ரிட்டன் எக்ஸாம் ஹால் டிக்கெட்னு இருக்கும். ஓகே, அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹால் டிக்கெட். இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதில் வந்து ஸோ உங்களுடைய எக்ஸாம் சென்டராக இருக்கும். ஓகே, உங்கள் பேர், அப்புறம் வந்து உங்களுக்கு அது கீழே வந்து எக்ஸாம்ஸ் எங்கே வந்து சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காலேஜ் இல்லை ஸ்கூல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீழே வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ 13 டிசம்பர் தான் வந்து எல்லாத்துக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் 9 AM. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அங்கே. ஓகேவா? ஆனால் எக்ஸாம் வந்து 11 மணியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் 9 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி வரவங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுரைகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ரிப்போர்ட்டிங் டயத்துக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அனுமதி சீட்டு கொண்டு வரணும், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப். ஓகேவா? வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை, இதில் ஏதேனும் ஒன்றை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 இல்லாதவங்க அதை தவிர வேறு ஏதாவது கவர்மெண்ட் அடையாள அட்டைகள் இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. மேக்ஸிமம் வந்து ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போக பாருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொரோனா இருக்கிறனால கண்டிப்பாக முகக்கவசம் வந்து அணிஞ்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிக்குள் அங்கே எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு மேல் வரவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. செல்ஃபோன், கால்குலேட்டர்லாம் எடுத்துகிட்டு வரக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. செல்ஃபோன் கொண்டு போங்க வெளியே வந்து. ஆனால் நீங்கள் அதை வைக்கிறதுக்கு ஒரு பேக்கோ இல்லை எதாவது வச்சு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நீலம் அல்லது கருப்பு பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அதாவது பால் பாயிண்ட் பென் அதை தான் எடுத்துகிட்டு வரணும். வேறு எந்த ஒரு பென்னு வந்து எடுத்துகிட்டு வர தேவையில்லை. பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ப்ளூ இல்லைனா பிளாக் பென்சில் பயன்படுத்தி ஓஎம்ஆர் சீட்டில் வந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர், இந்த ஹால் டிக்கெட் உச்சி மேலே இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணணும். மாற்றி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் விடைத்தாளை வந்து திருத்த மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து கொடுத்துருக்குற அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து அதாவது பட்டை தீட்டணும். ஓகேவா? ஓஎம்ஆர் சீட்டில் பண்ணணும். ஸோ 1க்கு மேற்பட்ட வினாக்களை இது பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது வந்து செல்லாது. அதே மாதிரி விடைத்தாளையும் மடிக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா வந்து விடைத்தாளை வந்து கணினி மூலம் வந்து ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து மடிச்சிடக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் மடிச்சிடக்கூடாது. ஸோ அதை வந்து எக்ஸாம் ஹாலில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விடைத்தாளில் கேட்கக்கூடிய வினாக்களை விண்ணப்பதாரர் சரிபார்த்துக் கொள்வதற்கு 15/12/2020 2 நாளில் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா?
ஆன்சர் கீ வந்து ஜஸ்ட் 2 நாள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ரொம்பவே குயிக்காக ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ சரியாக இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஒட்டி அதை வந்து கெசட்டி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் பண்ணி வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ நல்லா இருந்தால் நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மாஸ்க் போட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ளூ பிளாக் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இருந்தால் போதுமானது, வேறு எந்த இதுவும் தேவையில்லை. அதே மாதிரி மொபைல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக் இல்லைனா எடுத்து சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடத்த, அதாவது ஒரு பேக் இல்லைனா ஒரு தனியாக மொபைலை மட்டும் கொண்டு வந்து அதை வைக்கிறதுக்கு இடம்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக உளவியல் கேள்விகள் வந்து 30 மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ 30 மார்க் வந்து ரொம்பவே முக்கியம். அதற்கான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.